भक्ताभीष्टफलप्रदाङ्घ्रियुगलं कौशेयराजत्कटिं लक्ष्मीमङ्गलमन्दिरोरसि विलसन् मुक्तावली कौस्तुभं हस्तैः शङ्खरथाङ्ग पङ्कजगदाः बिभ्राणमप्राकृतिं राखाचन्द्रमुखं सुजातमकुटं ஸ்ரீ சாரநாதம் பஜேன்னு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய திவ்ய தேசம் ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். பஞ்சசார க்ஷேத்திரம்னு திருநாமம். பெருமாள் இங்கே 5 விதமான சேவை கொடுக்கிறார் நமக்கெல்லாம். பெருமாள் சாரநாதன், தாயார் சாரநாயகி, விமானம் சார விமானம், திருக்குளம் புஷ்கரணி சார புஷ்கரணி, க்ஷேத்திரம் ஊர் சார க்ஷேத்திரம். 5 தாயாரோட பெருமாள் இந்த திவ்ய தேசத்துல சேவை சாதிக்கிறார். உற்சவமூர்த்தி சாரநாத பெருமாள், ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி, பெருமாள் திரு மார்பிலே மகாலட்சுமி, தனி சந்நிதியிலே பிரதான லக்ஷ்மியாக சாரநாயகின்னு 5 தாயாரோட இருக்கார். 108 திவ்ய தேசங்கள்ல இந்த ஊர் 12வது திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளுக்காக 10 பாசுரங்கள் மங்களாசாசனம். எல்லா ஊர்லயும் நம்ம நதிகள் எல்லாத்தையுமே பிரவாகமா பார்த்துருக்கோம், ஜலஸ்வரூபமா தான் பார்த்துருப்போம். கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதின்னு எல்லா நதிகளும் ஓடி தீர்த்தமான ஸ்வரூபத்தை தான் பார்த்துருப்போம். தமிழ்நாட்டிலேயே இல்ல இந்தியாவிலேயே இந்த ஒரு க்ஷேத்திரத்துல தான் காவேரி தாயாருக்குன்னு தனி ஸ்வரூபம் இல்ல திருக்கோவில் இங்க மட்டும்தான். கங்கையை காட்டிலும் காவேரியான நானே பெரியவள்னு எனக்கு வரம் கொடுக்கணும்னு இந்த பெருமாள்கிட்ட 3000 வருஷம் தபஸ் பண்றாளாம் காவேரி. நம்ம ஊர் கணக்குப்படி 3000 கிடையாது. தேவர்களுக்கெல்லாம் ஒரு ராத்திரி ஒரு பகல் நம்மளுடைய ஒரு வருஷம்ங்கிறது. அந்த கணக்குல கிட்டத்தட்ட 9 லட்சம் வருஷம் இந்த பெருமாளை நோக்கி காவேரி தாயார் இந்த ஊர்ல தபஸ் பண்றா. மேல காவேரி மடியில பெருமாளே குழந்தையாக ரூபம். கங்கையை காட்டிலும் காவேரியான நானே பெரியவள்னு எனக்கு வரம் கொடுக்கணும்னு இந்த பெருமாள்கிட்ட வேண்டினதுனால காவேரி மடியில பெருமாளே குழந்தையாக அவதாரம் பண்றார். தை மாசம் பூச நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்ந்த வியாழக்கிழமையில காவேரிக்காக சாரநாதரே குழந்தையாக அவதாரம். பொதுவாகவே தைப்பூசம்ங்கிறது சிவனுக்கோ முருகனுக்கோ தான் விசேஷம். நம்ம தமிழ்நாட்டிலேயே பெருமாள் கோவில்கள்ல தைப்பூசம் இந்த ஒரு ஊர்ல தான் விசேஷம். தைப்பூசத்தன்னைக்கு சுவாமிக்கு தேர் ஓடும் ரதோத்சவம். அந்த தைப்பூசத்தன்னைக்கு மூலவர் பெருமாளுக்கு ஸ்வர்ண கவசத்துல அலங்காரம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பெருமாள் அந்த அலங்காரத்துல சேவிக்க முடியும். பெருமாளே குழந்தையாக அவதாரம் பண்ணதுனால திருமங்கையாழ்வார் இந்த க்ஷேத்திரத்துல முதல்ல அவருக்காக தான் பாசுரம் பாடியிருக்கார். கண்ஷோர வெண்குருதி வந்திழிய வெண் தழல் போல் கூந்தலாலை மண்ஷேரை முளையுண்ட மா மதலாயின் ஆழ்வார் 10 பாசுரங்கள் இந்த பெருமாளுக்காக பாடியிருக்கார். மார்க்கண்டேய மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்த க்ஷேத்திரம் பெருமாள். இந்த க்ஷேத்திரத்துல 4 யுகமாக இருக்கார். 4 யுகம் கண்ட பெருமாள். கிருத யுகத்துல இந்த பெருமாளை பிரம்மா ஆராதனை பண்ணியிருக்கார். திரேதா யுகத்துல ருத்ரன் ஆராதனை பண்ணியிருக்கார். துவாபர யுகத்துல கருடன் ஆராதனை பண்ணியிருக்கார். கலவு காவேரி பூஜிதாய நமகான்னு இந்த கலியுகத்துல ஒவ்வொரு நாளும் காவேரி தாயார் பெருமாளை நித்தியமும் ஆராதனம் பண்றதாக ஐதிஹ்யம். ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம். எல்லாரும் அவசியம் சேவிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம்.